படத்தை பார்த்துருப்பாங்க. ஏன்னா வீடியோட கண்டிப்பாக ஸ்பாயிலர் இருக்கும். ஓகே, வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ரெட்ரோ அதாவது ரெட்ரோ படம். கார்த்திக் சுப்புராஜ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப 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 எதிர்பார்ப்போட போட படம். அதிகமான எதிர்பார்ப்பு. அப்புறமா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் வந்து வேற ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம். படத்தில் வந்து கதை கரு வந்து அட்டாக் ஆன் டைட்டன் வந்து தமிழ்ல பார்த்த மாதிரி ஒரு சின்ன பிளாட் எல்லாம் அப்படி இருந்துச்சு. பிளாட்லாம் வந்து இன்டர்லிங்க்டா ஒரு மாதிரி நாட்டடா மேலே கீழே சைடில் ரைட்ல அந்த அவரோட பூர்வீகம் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. பொதுவாகவே எனக்கு இந்த மெட்டஃபரிக்கலாவோ இந்த ஐரானிக்கலாவோ சினிமானா அப்படிதான் இருக்கும் இல்லை. எனக்கு பொதுவாகவே அப்படி பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல நிறைய இடத்துல மெட்டஃபரிக் இருந்துச்சு. நான் படம் பார்க்கும்போது அவ்வளோதான் எல்லாத்தையும் நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஒன்னொன்னா பிரேக் டவுன் கிடையாது, ஒன்னொன்னா பார்க்கணும். அதாவது இந்த படமே வந்து இந்த சூர்யாவோட ஒரு கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேங்ஸ்டர் மூவினா இப்படிதான் இருக்குன்ற இதை உடச்சி வித்தியாசம் வச்சு அந்த ஸ்லோமோ வச்சு சோமோ ஸ்டார்ட் அதெல்லாம் இல்லை அது கேங்ஸ்டர் மூவி சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஆர்ட் வந்து யார் யார் எப்படி பர்சீவ் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. நீ யாரை பர்சீவ் பண்ணிருக்கல சின்ன பொண்ணு. அதான். அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு 15 நிமிஷம் கண்டினியூஸ் சீக்வென்ஸ் இருக்கும். இந்த கனிமா சீக்வென்ஸ் அது வந்து மஜா சூப்பர். ஜெகமேந்திர படம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் இல்லை ஜெகமேந்திரத்துல பாட்டு வருமா? இல்லை ஃபர்ஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி வருவாங்க. அந்த ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஆவரேஜ் கார்த்திக் இன்ட்ரோ மாதிரி இருக்கும். உள்ள கலாம் இருக்கும். அந்த ஜோஜி ஜார்ஜ் வந்து இந்த ஹீரோயினை வெட்டலான்ட்டு கத்தி எடுத்துட்டு கீழே சூர்யா வர பிடிச்சிருப்பாங்க. அவர் கத்தி அப்படி பின்னாடி வச்சுட்டு வருவார். அப்போ மஃபுல்லா அந்த கனிமா பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அது வந்து செம்ம சீனு, சூப்பரா இருக்கு. அது வந்து கார்த்திக் காட்டிடுவாங்க. ஏன்னா அது வந்து ஏற்கனவே எல்லாரும் வந்து சும்மா காட்டிடுவாங்க. ஆமா, இப்போ இதை வந்து இதையும் உட்காந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணிருக்காங்க. இந்த என்னது மற்ற புண்ட படத்துக்குலாம் வந்து இது கொடுத்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹீரோயின் கேரக்டர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒத்து எனக்கு புதுசாக பிடிக்காதுதான். நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். இல்லை ஒரு சீனில் வந்து ஹீரோ ஹீரோயின் ஒரு எமோஷனலான ஒரு டாக் மாதிரி இருக்கும். 2 பேரும் பிரிகிற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதலை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக காட்டிருக்கலாம். அதாவது சொல்லி முடிச்சிடுறேன். ஹீரோ கேரக்டருக்கோட அவன் ஏன் அந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்கிறத நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். படத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இந்த காரணத்தினாலதான் இந்த பின்னணினாலதான் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஆனா ஹீரோயினுக்கு ஏன் வயலன்ஸ் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. ஆனா பிடிச்சது இல்ல. இப்போ நான் அவ வந்து அவளை லவ் பண்றா, சரி இவன் இப்படி அடாவடித்தனமா தெரியுறானேங்கிறது வந்து அவளுக்கு பிடிக்காதனால அது இவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கக்கூடாது. அவன் இவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கக்கூடாது. படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சு அந்த பாவப்பட்ட பையன் 2 முயலை கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. இதே மாதிரி நம்மளும் இருக்கணும் காட்டும். அதுக்கப்புறம் தான் ஏதோ பண்ணிச்சு லோக்கி ஏத்துப்பான். இல்ல அதை வந்து ஒரு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் திருப்பி சொல்றேன். ஒரு ஆர்ட்டை வந்து அதோட பர்சீவர் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அப்படிதான். படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்லயே சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும் சின்ன வயசுல அந்த இதை காட்டுவாங்க. அதில் 2 பேரும் வந்து அவங்க அம்மா கொல்லி போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சீன்ல வந்து ஒரு விஷயம் சொல்ல வராங்க. அதை ஒத்து கவனிச்சது தான் தெரியும். பூஜா ஹெக்டேவோட அப்பா, பூஜா ஹெக்டேக்கு அந்த படத்துல ருக்மணி கேரக்டரோட அப்பா வந்து குடிச்சிட்டு படியில கிடப்பாரு. அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்க ஆள் இல்லாம ருக்மணி கேரக்டர் கொல்லி வைக்க போகும்போது அதை தடுப்பாங்க அப்படின்னு தடுப்பாங்க. அப்பதான் சூர்யா பேர் பாரி உள்ள வந்து கொல்லி வைப்பாரு. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்பா ஒரு ட்ரக் அதாவது ஆல்கஹால் அடிக்டா இருக்கிறதுனால மேபி ஒரு டொமஸ்டிக் அபியூஸ்னால அவங்க அம்மா இறந்துருக்கலாம். ஸோ அதனால வயலன்ஸ் பிடிக்காம இருக்கலாம் பூஜா ஹெக்டேக்குன்னு ஒரு ஸ்பெக்குலேஷன். கற்பனை கிடையாது, ஸ்பெக்குலேஷன். அப்படிதான் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால இவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு வயலன்ஸ் இருக்கிற ஒரு ஆளா இருக்கிறாங்க ஜெயில் போர்ஷன்ஸ் உள்ள போயிட்டு. ஒரு ஜெயில் போர்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ வந்து இவனை பத்தி எல்லாருக்குமே ஜெயிலர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்தோடனே மதிக்க வந்தோடனே அடி உரிச்சாங்க. அவன் வந்து அதெல்லாம் எப்படி, அது சூப்பரான ஒரு விஷயம். அவன் வந்து எப்படி எடுத்துப்பான்னா, இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல அவன் பண்ண ஃபம்புளுக்கு ஒரு இதா எடுத்துப்பான்.
பனிஷ்மெண்ட்டாக அவன் எடுத்துப்பான். நியாயச்சித்தமாக எடுத்துச்சு அடி வாங்குவோம் எடுத்துப்பான். இப்போ இது பனிஷ்மெண்ட் போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிப்பான் எல்லாரையும். பனிஷ்மெண்ட் போதும்ட்டு சும்மா ராவா அடிக்கிறது இல்லை, அது வந்து ஒரு மென்டல் மேனிபுலேஷன் தான். அது போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து அதாவது படத்தோட மெயின் கருவே என்னன்னா வேணா தங்க மீன் ஒரு விஷயம். அது என்ன ஒன் பீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க பாருங்க. அது வந்து எல்லாம் இல்லை, அது வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஜோஜோ ஜார்ஜ் கேரக்டருக்கு தெரியும். அதாவது சூர்யாவோட வளர்ப்பாப்பா கேரக்டருக்கு தெரியும். ஆனால் சூர்யாவை பொண்ணா அது தெரியாம போயிருக்கல, ஐ மீன் தெரியாம போயிருக்கல. ஸோ அதனால சூர்யா உயிரோட வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை கம்கார்டாக வச்சுட்டு சூர்யா போலீஸ் எல்லாத்தையும் மிரட்டி அந்த ஜெயிலே அவன் கையில் கொண்டு வருவார். ஆமாம், வருவார், ரெஸ்பெக்ட் த ஒன் கொண்டு வருவார். ஸோ அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும், அருமையாக அதை எடுத்துப்பாரு. ஆஸ் யூஷுவல் கார்த்திக் சுப்ராஜ். கார்த்திக் சுப்ராஜ் பற்றி மென்ஷன் பண்ணும்போது கார்த்திக் சுப்ராஜோட எல்லா படமுமே பேங்கர். அதர்வைஸ்னு சொல்கிறவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க. பாய். அப்படி இப்படியே பாஸ் பண்ணிட்டு அப்படி வெளியே எனக்கு இந்த படத்தில் இந்த டைட்டில் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதை மிஸ் பண்ணோம். இல்லை டைட்டில் உண்மையாகவே லூசு புண்டை தான் போல. ஒரு எபிசோட் மாதிரி கொண்டு வரும். அதில் பிளேஸ்மெண்ட் சூப்பராக செம்மையா கரெக்டாக வச்சு வார் 3 டைட்டில் ஆக்சுவலி லவ், லாஃப்டர், வார் 4. தம மூடு மெயின் இல்லை கல்ட்டு மெயின் டைட்டில் சொல்லுவோம். ஓகே, லவ் வார்ல தான் தமமும் வரும், கல்ட்டும் வரும். அந்த 3 டைட்டில் அதில் வந்து லவ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஃப்டர் வந்துட்டு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச். அதுவும் வந்து நம்ம நினைப்போம் இது என்ன பச்சை வச்சுட்டு அது கதையோட ரொம்ப இன்டர்லிங்க்டான ஒரு விஷயமும் கூட. அந்த லாஃப்டருங்கிறது ஒரு சரியான சும்மா சொல்றது கிடையாது. ஆமா, ரொம்ப கதை ஒரு எனக்கு. ஆனால் இதெல்லாம் புரியாத லூசு பசங்க சொல்லுவாங்க இது எதுக்குப்போ வச்சாங்க அப்படின்னு. அவனை சொல்றத அது யுவர் ஒப்பீனியன் அந்த மாதிரி தான். அந்த போஜ்புரி சாங் அம்மா அந்த ஒரு அது வந்து மான்கறி பிரியாணி சூப்பரா தீம்ல வந்து அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. லாஃப்டர் இந்த தீம்ல வந்து ஆக்சுவலி அவங்க கருந்திவில் இருப்பாங்க, பிளாக் இல்ல அது மாதிரி அது என்ன மாதிரியான விஷயம் அது அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண வரானுங்க. உட்காந்து 2-3 சார் கொடுக்குது. நான் மண்டே எடுப்பிடிச்சேன். ஆக்சுவலி அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆயிரும். ஸோ சூர்யா வந்து அங்கே ஒரு டிஸ்கேஸில் போயிருப்பார், அதில் ஒரு டாக்டருங்கிற டிஸ்கேஸில். அதுலேருந்து வெளியே வந்து தன்னுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டியை வெளியே காட்டுறதுக்கு பைக்கில் வருவார். அது ஒரு போஜ்புரி சாங்கு. நான் உட்காந்து தேடி கிடைக்கல. ஆனா அது வந்து அந்த படத்துல உள்ள ஒரு பாட்டு அந்த சைடு பி ட்ராக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த போஜ்புரி சாங் நானும் தேடி பார்த்து கிடைக்கல. அது ஆக்சுவலி இன்பில்ட் அது வரும் இனிமே ரெட்ரோட படத்தில் உள்ள சாங் நினைக்கிறேன். அந்த கிளிப்பு கூட இருக்கு, நான் ஆட் பண்ணுறேன். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது பார்க்கும்போது செம்ம. ஆனால் அது வந்து கத்தி கிழிச்சிட்டானுங்க அந்த சீன் வரும்போது. எனக்கு பாட்டே கேட்கல. அதுக்கப்புறம் அவன் ஃபைட் பண்ணும்போது தான் கேட்டுச்சு எனக்கு அந்த பாட்டு. சூப்பரான மஜா சீன். அப்புறம் கல்ட் எனக்கு எந்தெந்த இடம் இடிச்சதுன்னா பூஜா கல்ட் இடம் ரொம்ப எனக்கு ரொம்ப இடிச்சு. கல்ட்டில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு மெயின் கேரக்டர் ஒரு சைக்கோபாத்திக்கான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரில் வந்து எனக்கு எங்களை பொறுத்தளவு ஒரு அர்ஜுன் தாஸை போட்டுருந்தா நல்லா இருக்கும். இன்னும் 4 ஓட்ட விடுது. அதான் அந்த கேரக்டர் வந்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வாய்ஸ், அப்புறம் அவனோட பாடி சிலவட் ரிவீல் பண்ணுவாங்க, பின்னாடி திருப்பி இதே பார்க்குற மாதிரி. அடுத்து வாய்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க. அர்ஜுன் தாஸாக இருந்தால் வாய்ஸ் ரிவீலே ஜம்ப் அடிச்சிருப்போம். ஆனால் அர்ஜுன் தாஸ் போட்டுருந்தான் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, அந்த கல்ட்டு பாட்டே வந்து கொஞ்சம் சின்னதாக்கிருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய டிராபேக். இந்த அப்புறம் செகண்ட் ஹாஃபே வந்து அவ்வளோதான். கார்த்திக் சுப்ராஜ் வழக்கம் போல சொதப்பிட்டார். அதெல்லாம் என்ன ப்ரொபகேண்டான்னு தெரியல எனக்கு. வழக்கம் போல சொல்லப்போதுன்னா அந்த சில விஷயங்கள் சூர்யா ரியலைஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ கல்ட் ஒரு மேஜர் பார்ட் வகிச்சிச்சு. பட் இந்த மாதிரி சில நல்ல டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது போய் வரும்போது உட்காந்து 2 சார் தம்பி என்னப்பா செகண்ட் உட்காந்து ஐடி எம்ப்ளாயி கடைசி சீன்ல நிறைய இடத்துல இந்த மெட்டஃபரிக்கெல்லாம் நிறைய இடத்துல அடிச்சிருந்தாங்க. அதாவது இந்த ஒரு போர்டில் என்ன வார் ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து போர் தொடங்கப்பட்டதுங்கிறத வார் புரோக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த சீன்ல வந்து சூர்யா ஒருத்தரை இழுத்து தூக்கி அந்த வாருங்கிற போர்டில் அடிச்சு
வாரங்கிற போர்டு உடஞ்சு கல்ட்டு வாரம் இருக்கும் அந்த 2 இது. அதுல வார் மட்டும் இப்படி உடஞ்சு கீழே விழும். வார் ப்ரோ அது ஒரு சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பீக் சினிமா. அப்புறம் ஒரு சீன்ல வந்து இது நான் கவனிச்சேன், யாருக்கும் சொல்லல. ஒரு சீன்ல வந்து பூஜா திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி தான் டாக்டரா திருப்பி பூஜா ஹெக்டேக்கு ரீஇன்ட்ரடியூஸ் ஆயிப்பாரு சூர்யா ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்போ திருப்பி அந்த கோவம் உள்ள வந்துடும். அந்த மைக்கிள்ங்கிற கேரக்டர் உள்ள வந்து அந்த கோவத்தை தூண்டி விட்டு நீ டீமன் அப்படிங்கிற மாதிரி தூண்டி விட்டுரும். அந்த இடத்துல அந்த அவர் சூர்யா திருப்பி ஃபைட் பேக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபைட் பேக் பண்ணி முடிச்சோன்னே அப்போ நீ வேண்டாம் எனக்கு கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன்னு சொல்லி சூர்யா உட்கார்ந்து இருக்கும்போது அந்த மைக்கிள்ங்கிற கேரக்டர் வந்து அந்த ஜோக்கர் மாஸ்க் வந்து கீழே கிடக்கும். அந்த ஒரு சீனை வந்து அவன் முகத்து அவனோட ஜோக்கர் அந்த மாஸ்கை வந்து அவன் கிழிச்சுட்டான். அதாவது அந்த தான் வந்து தன்னோட உண்மையான பொட்ரையலா இருக்கிற அந்த ஜோக்கருங்கிற பொட்ரையில கிழிச்சிட்டு திருப்பி இந்த டீமன் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது நல்லா இருந்துச்சு எனக்கு. நிறைய இருக்கு. அப்புறம் லாஸ்ட் சீன் ஆனா அவங்க நீங்க நேற்று பார்த்து பயந்தது அந்த அந்த இது இல்லை ராக்கெட் லான்ச்சர் இல்லை சிரிப்பை பார்த்து நீங்க அவங்களோட சிரிப்பையும் இவங்களாம் நம்மளை எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தா இங்க பயந்தீங்க. ஆக்சுவலி அந்த படத்தோட இதுபடி லோர் படி அந்த மக்கள் வந்து சிரிக்க மறந்த மக்கள். அதுல இருந்து ஒருத்தர் சூப்பரான சீன். சூர்யாவுக்கு வந்து சிரிக்கவே தெரியாத மாதிரி ஆரம்பத்துல வந்து இருக்கும். அப்படியே அது உடனே சிரிப்பா இருக்கும். அதான் சொல்லி பண்ணோன்னே அடி அதுக்கே அவன் ட்ரை பண்ணுவான். அந்த அந்த இது அது வந்து ஜோக்கர் மாதிரி இருக்கும். அது அந்த சீக்வன்ஸ்லாம் சூர்யா ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்க என்ன விஷ் பண்றோம், கங்குவால இப்படி அடி வாங்கி இப்படி ஏறிட்டாரு. அட்லீஸ்ட் ரெட்ரோ வச்சு ஒரு தியேட்ரிக்கல் சக்சஸ் கொடுக்கட்டும்னு நான் மனசுல வேண்டிக்கிறோம். யாரும் வந்து டெலிகிராம்ல எல்லாம் பார்க்காதீங்க. முடிஞ்சா தயவுசெய்து போய் முடிஞ்சா இல்லை தயவுசெய்து தியேட்டர்ல பாருங்க. வீட்டில் உட்காரு ஆர்ட் வந்து கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு லைனு நீ பார்த்து பயந்தது அவங்க கையில இருந்த ஆர்பிஜியில் அவங்களோட சிரிப்பாங்கிற ஒரு லைன்ல அது வந்து படத்தோட பெரிய வெயிட்டேஜ். ஆமா அது எப்படி சொல்றது, அது ஒன்றும் அப்படி அந்த சீன் அப்படி இது பண்ணி ஒரு இதெல்லாம் கட்ட மாட்டாங்க. ஒரு சிரிச்சுட்டே இருப்பாங்க. சும்மா அப்படியே அப்படி ஸ்லைட் பண்ணிருப்பாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தாலும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கு மைனஸ் இருக்கு. அந்த வில்லன் கேரக்டரை வந்து வேற யாராச்சும் ஒரு நல்ல ரினவுடான ஒரு பர்சனை கேஸ்ட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி பூஜா ஹெக்டேவோட பேக்ரவுண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். கல்ட்டை வந்து கொஞ்சம் வல்னரபிளாவோ கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. எப்படி எனக்கு சொல்ல தெரியல. பட் எனிவேஸ் ஐ வில் கிவ் 4 out of 5. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். 9/10 9/10 பா 5 ஸ்டார் லிட்டில் பாக்ஸ் ஸ்டார் 4/10 4/5 4/5 4 out of 5 நியோ 4. எப்படி பிடிச்சிருச்சு படம். எதிர்பார்த்தது இருந்துச்சு. சரி 5 ஸோ எனிவேஸ் ஓகே. எல்லாரும் ரெட்ரோ பற்றி நான் இதுலேயே ரெட்ரோ மொத்தத்தையும் உடச்சாச்சு. இருந்தாலும் ரெட்ரோ போய் பாருங்க. கட்டன் ரேட்டாக சொல்லிக்கிட்டு கட்டன் ரேட்டாக சொல்கிறோம். தயவுசெய்து பாருங்க. ஆமாம் ஆர்ட் பதில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு மோர் ரேண்டம் வீடியோஸ் லைக் திஸ். சப்ஸ்கிரைப். சும்மா பண்ணி வை. சும்மா பண்ணாங்க.